நீங்கள் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஐசியூக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தம் அஞ்சு பேஷண்ட் தான் நம்ம பார்ப்போம். மொத்தம் 5 பேஷண்ட் தான். யார் யார் தெரியுமா? ஒன்று வந்து கிட்னி டயாலிசிஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட்டு, அடுத்தது வந்து பக்கவாதம் பேஷண்ட்டு, அடுத்தது இருதய மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டு, அடுத்தது கண் குருடு கண் பார்வையில் பிரச்சனை உள்ளவங்க, கண் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க, சரியா? கடைசி வந்து காலில் ஆறாத புண், சிலவங்க கால் விரல வெட்டி எடுத்திருப்பாங்க. இந்த 5 பேஷண்ட் தான் ஒரு ஐசியூவில் இருப்பாங்க. இந்த 5 நோய்க்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? வேற எதுவுமே கிடையாது, சுகரும் ப்ரெஷரும் மட்டும்தான். இந்த சுகர் ப்ரெஷருக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுதான் இன்னைக்கு ரொம்ப சங்கடமான விஷயம். இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இந்த சுகருக்கும் ப்ரெஷருக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர் எழுதி வச்சிடுங்க. நீங்க மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படிச்சு பாருங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்றதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் வே ஒன்னே ஒன்று தான். பெஸ்ட் வந்து ஒன்று தான். என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். பேலன்ஸ்டு டயட். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? மாத்திரை. அதுக்கப்புறம் கடைசி தான் இன்சுலின். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? எவ்வளவு ஆபத்து தெரியுமா? இந்த இரத்த குழாய்க்கு உள் பக்கத்துல பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். புரிஞ்சுதா இல்லையா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ ஆபத்தானது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் என்ன பண்ணும்? பாதிப்பு உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். புரிஞ்சுதா புரியலையா? அதே மாதிரி தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதுனால எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, எந்த இன்சுலின் நடத்த முடியாது. நடைபயிற்சி மட்டும் பண்ணதால அப்படி யாரும் பண்ணதும் கிடையாது. நடைபயிற்சி மட்டும் பண்ணி அதே மாதிரி மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டதுனால யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த நோயுமே சரியானதே கிடையாது. யாருக்கும் சரியானது கிடையாது. ஏன் சரியானது கிடையாது அப்படின்னா, நான் சொன்னேன், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வேலை இந்த புக்லேயே தான் சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் வே வந்து பேலன்ஸ் டயட்டு தான். பேலன்ஸ் டயட்டு, நல்ல உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், கடைசி தான் மாத்திரை இன்சுலினும். அவ்வளவு பவர்ஃபுல். எது அவ்வளோ பவர்ஃபுல்? பேலன்ஸ் டயட் இஸ் வெரி பவர்ஃபுல். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுவீங்களா? ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன்.